Assalamu alaikum warahmatullahi wabarakatuhu. Innalhamdulillah wassalatu wassalam ala rasulillah. My dear brothers and sisters, we welcome you all on behalf of Ilm Academy. In this video class, we are going to see what are all the several approaches to study about the development. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இல்ம் அகாடமி சார்பாக வரவேற்கிறோம். இந்த காணொளியில் வளர்ச்சியை பற்றி படிப்பதற்கும் ஆய்வு செய்வதற்கும் எத்தனை முறைகள் இருக்கிறது என்பதை பற்றி நாம் படிக்க இருக்கின்றோம். Totally there are two kind of approaches to study the development. டெவலப்மெண்ட் பத்தி படிக்கிறதுக்கு ரெண்டு அப்ரோச் இருக்கு. First one is cross sectional approach. Second one is longitudinal approach. Cross sectional approach means we are studying the development of children belonging to different age group at same point of time. Longitudinal approach means we are studying about the development of same children of same age group at different point of time. அதாவது கிராஸ் செக்ஷனல் அப்ரோச்னா ஒரு குழந்தை டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்ல உள்ள குழந்தைகளை ஒரே நேரத்தில் வச்சு படிக்கிறது தான் கிராஸ் செக்ஷனல் அப்ரோச். லாங்கிடியூடனல் அப்ரோச்னா ஒரே ஏஜ் குரூப்ல உள்ள குழந்தைகளை வெவ்வேறு காலத்துல படிக்கிறது தான் லாங்கிடியூடனல் அப்ரோச். கிராஸ் செக்ஷனல் அப்ரோச் வந்து ஒரே நேரத்துல பல்வேறு வயதுடைய குழந்தைகளை நம்ம படிக்கிறதுனால நம்ம சீக்கிரமா இந்த ஆய்வை முடிக்க முடியும். லாங்கிடியூடனல் அப்ரோச்சை பொறுத்த வரைக்கும் ஒரே குழந்தைய பல்வேறு காலநிலைகள்ல நம்ம பண்றதுனால இது ரொம்ப இழுக்கும். ஓகே, ஸோ ஃபார் திஸ் டெவலப்மெண்டல் ஸ்டடி we have to use the various tools. What are the various tools? Interview schedules. ஓகே, ஸோ நம்ம வந்து இன்டர்வியூ வந்து நம்ம ப்ராப்பராக பண்ணணும். நம்ம வந்து கொஸ்டின்ஸ் கேட்டு அவங்க ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கிறது தான் இன்டர்வியூ ஸ்கெடியூல்ஸ். கொஸ்டினர்ஸ், we have to give the questions and we have to get the answers. Rating scales, anecdotal records, biographic records. So these are all the various kinds of tools we are using for studying the development. Okay, first let's see what is cross-sectional approach. In cross-sectional approach, we are studying about the development of children of different ages at the same point of time. அதாவது ஒரே நேரத்துல வெவ்வேறு வயதுடைய குழந்தைகளை அவங்களுடைய வளர்ச்சியை பத்தி படிக்கிறது தான் கிராஸ் செக்ஷனல் அப்ரோச். இந்த கிராஸ் செக்ஷனல் அப்ரோச்சுடைய மெயின் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, the main advantage of the cross sectional approach is, okay, the study is not of long duration. The study is of short duration. In the long duration, we may lose the sample data. But as we are doing the study in the short duration, we don't lose the sample strength of the data. அதாவது நம்ம ரொம்ப காலத்துக்கு ஒரு ஆய்வு செய்யும் போது அந்த ஆய்வுடைய தகவல்கள், அந்த சாம்பிள் டேட்டா வந்து அந்த சாம்பிள் ஸ்ட்ரென்த்தை வந்து நம்ம லாஸ் பண்ணிடுவோம், நம்ம இழந்துருவோம், அந்த தகவலுடைய நம்பகத்தன்மை இழந்துருவோம். ஆனா நம்ம குறுகிய காலத்துல இந்த ஆய்வு செய்யும் போது அந்த சாம்பிள் ஸ்ட்ரென்த், அந்த டேட்டாவுடைய நம்பகத்தன்மையை, டேட்டாவுடைய ஆதாரத்தை நம்ம இழக்க மாட்டோம். அப்படிங்கிறது தான் இதோடைய மெயின் அட்வான்டேஜ். The next big advantage is it is cost effective, saves time and facilitates record keeping. இது வந்து காஸ்ட் எஃபெக்டிவா ரொம்ப சிக்கனமா இருக்கும், ரொம்ப எக்கனாமிக்கலா இருக்கும், டைமும் ரொம்ப சிக்கனப்படுத்தும். ஏன்னா நம்ம ஒரே டயத்துல எல்லா ஏஜ் குரூப்பும் படிக்க போறோம், டைம் நம்ம சிக்கனப்படுத்தும். அதுவும் இல்லாம ரெக்கார்டு கீப்பிங்க்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம வந்து ஒரே நேரத்துல எல்லா ரெக்கார்டையும் நம்ம எடுத்துடலாம். வாட் இஸ் another advantage? It is practicable. We can practice this cross-sectional approach very easier compared to other approach so called as longitudinal approach. Longitudinal approach விட practice பண்றதுக்கு cross-sectional approach ஈஸியா இருக்கும். So but there are some disadvantages in cross-sectional approach also. So நமக்கு அட்வான்டேஜ் இருந்தாலும் இதுல நமக்கு என்ன இருக்கு, டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு? The totality and individuality of the person is lost. ஒரு பர்சனுடைய டோட்டல் டெவலப்மெண்ட்டையும் அவருடைய தனிப்பட்ட ஒரு டெவலப்மெண்ட்டையும் நம்ம இதுல கணக்கெடுக்க முடியாது. ஏன்னு சொன்னா நம்ம we are calculating the children of different age group. This means what? One children will grow
at a different rate of development than other children. ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ரேட் ஆஃப் டெவலப்மெண்ட் வித்தியாசமா இருக்கும். அதனால தான் ஒரு குழந்தையுடைய டோட்டாலிட்டியையும் இண்டிவிஜுவாலிட்டியும் நம்ம எடுக்க முடியாது. இன் திஸ் அப்ரோச் we may lose the totality as well as individual development of the person. What is another disadvantage? There is a loss of developmental continuity in studying the persons in the sample. வாட் இஸ் டெவலப்மெண்டல் கண்டினியூட்டி? ஒரு டெவலப்மெண்ட்டுடைய தொடர்ச்சி இருக்கா இல்லையா? அந்த டெவலப்மெண்ட்டுடைய தொடர்ச்சியை நம்மால இதுல கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னு சொன்னா we are studying the persons of different age group. Different age group, they are having the different level, different kind of continuity. ஒவ்வொரு பர்சனுக்கும் கண்டினியூட்டி டிஃப்ரெண்டா இருக்கும். அதனால நம்ம டெவலப்மெண்டல் கண்டினியூட்டியும் அதோட தொடர்ச்சியையும் நம்மால சரியாக ஸ்டடி பண்ண முடியாது. திஸ் இஸ் த another advantage of cross sectional approach. Next we are going to see longitudinal approach. What is longitudinal approach? We are studying the development of same person over a different period of time. நம்ம ஒரே ஒரு பையன் எடுத்துட்டு இல்ல ஒரே ஒரு பொண்ணு எடுத்துட்டு அந்த பெண் ஒரு பையனுடைய டிஃப்ரெண்ட் பீரியட் ஆஃப் டைம் அவங்க வாழ்க்கையை முழுக்க ஒரு டெவலப்மெண்ட்டை நம்ம கணக்கு எடுக்க போறோம். ஓகே, ஸோ வாட் இஸ் த அட்வான்டேஜ் ஆஃப் திஸ் லாங்கிடியூடல் அப்ரோச்? தெர் இஸ் எ ஸ்டெபிலிட்டி அண்ட் சேஞ்சஸ் டேக்கிங் பிளேஸ் டூரிங் த டைம் ஸ்பேன். We are able to calculate this. So we are able to calculate what is the stability of the development and what is the changes that takes place during these differences, during this kind of development. ஸோ ஒரு டெவலப்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு ஸ்டேபிளாக இருக்கு, ஒரு டெவலப்மெண்ட் நடக்கும்போது என்னென்ன மாற்றங்கள் அந்த காலத்துல நடக்குது அப்படிங்கிறத நம்ம லாங்கிடியூடல் அப்ரோச் தான் படிக்க முடியும். கிராஸ் செக்ஷனல் அப்ரோச்ல படிக்க முடியுமா? முடியாது. அப்ப இதுதான் வந்து மெயின் அட்வான்டேஜ் ஆஃப் லாங்கிடியூடல் அப்ரோச். வாட் இஸ் நெக்ஸ்ட் பாயிண்ட்? எஸ், இஃப் யூ ஆர் ஸ்டடியிங் த செட் ஆஃப் நியூ பார்ன் பேபிஸ், we have to study from infancy, early childhood, later childhood and it goes on up to adolescence as well as adulthood. அதாவது ஒரு புதுசா பிறந்த குழந்தைகளை நம்ம ஸ்டடி பண்றோம், லாங்கிடியூடல் அப்ரோச் ஸ்டடி பண்றோம். ஸ்டடி பண்றதா இருந்தா அது பிறந்த குழந்தையா இருக்கிறது வந்து இன்ஃபான்சி நடக்கிறதுல இருந்து ஏர்லி சைல்ட்ஹுட், லேட் சைல்ட்ஹுட், அடோலிசன்ஸ், அடல்ட் அவங்க வயசாகிற வரைக்கும் நம்ம வந்து ஸ்டடி பண்ணாதான் லாங்கிடியூடல் அப்ரோச் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் அப்ரோச் டேக்ஸ் மோர் டைம். Okay, actually we are using the several methods for studying the longitudinal approach. What is one of the important method? Case study. We are studying the behavior of any person over a long period of time. ஒரு நீண்ட காலத்துல ஒரு மனிதனுடைய பிஹேவியரை ஸ்டடி பண்றது கேஸ் ஸ்டடின்னு சொல்றோம் நம்ம. இந்த கேஸ் ஸ்டடி இஸ் த ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் மெத்தட்ஸ் ஆஃப் longitudinal approach. For example, there is one of the famous psychologist called as Piaget. Piaget, right? So Piaget, okay. So Piaget was a famous psychologist. Actually, he studied about development of eye-hand coordination. அதாவது கண்ணும் கையும் சேர்ந்து வேலை பார்க்கக்கூடிய ஒரு வளர்ச்சி தான் ஐ ஹேண்ட் கோஆர்டினேஷன். ஓகேவா? இப்போ வந்து கண்ணு ஒரு விஷயத்த பாக்குது, அந்த கை பாத்தீங்கன்னா பாக்குற விஷயத்த அது அப்படியே அந்த ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் the child is seeing some toy. If the baby is able to pick up the toy that it was seen by its eyes, then eye hand coordination was developed for this baby. அதாவது நம்ம கண்களால் பாக்குற விஷயத்த கைகளால அணுக முடிஞ்சா அதுதான் ஐ ஹேண்ட் கோஆர்டினேஷன். இந்த ஐ ஹேண்ட் கோஆர்டினேஷனை பத்தி ஸ்டடி பண்ணது யாரு? பியாஜெட். யார்கிட்ட ஸ்டடி பண்ணாரு? ஆன் ஹிஸ் டாட்டர், அவங்க மகள் ஸ்டடி பண்ணாரு. ஓகேவா? this study is one of the famous example of longitudinal approach because he studied about his eye hand coordination of his daughter for a long period of time. Okay, for different stages of development. Okay, so this is one of the famous example of longitudinal approach. And there are some disadvantages also in the longitudinal approach. What are the disadvantages? There are the difficulties in keeping the data for long period of time.
நம்ம ஒரு சாம்பிள் டேட்டா எடுத்திருப்போம். அந்த சாம்பிள் டேட்டாவை லாங் பீரியட் ஆஃப் டைம்ல நம்ம சேவ் பண்ணி வைக்கிறது அது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட். ஓகே, பட் இஃப் யூ வாண்ட், ஓகே, if it is practicable, if it is possible, you can practice taking the sample data for your own children. Okay, so even you can use this longitudinal approach for studying the development of your children. Okay, so why can't you apply what you're studying here? Do it now, inshallah. Okay, so this is disadvantages. We it's very difficult to keep the sample data for long period of time. Okay, this is the main disadvantages. So we may lose the data. So this is how advantage is available in cross-sectional approach. In cross-sectional approach, as we are studying in a short period of time, we don't lose the sample strength of the data. But longitudinal approach takes long period of time. That's why we may lose the sample strength of the data, because the sample is very large and also for long period of time. What is another disadvantage? It is time consuming and very very expensive. நம்ம இந்த ஸ்டடி பண்றதுக்கு நிறைய டைம் எடுக்கும், ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும், ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும். திஸ் இஸ் த another disadvantage. Okay, and if you are repeatedly testing the persons, this will affect the scores. எப்பவுமே நீங்க ஈவன் படிக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம் வைக்கலாம், 2 எக்ஸாம் வைக்கலாம். நீங்க டெஸ்ட் வச்சுட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன், உங்க ஸ்கோர்ஸ் வந்து கண்டிப்பா அஃபெக்ட் ஆகும். ஏன்னா வந்து டெஸ்ட் வச்சுட்டே இருந்தா கண்டிப்பா உங்களுக்கே சோர்ந்து போயிடும். In the same way, if you are giving the repeated testing, this will make the subjects affect the scores. நம்ம என்ன சப்ஜெக்ட், நம்ம எதை சரி பண்றோமோ தான் சப்ஜெக்ட். ஒரு ஸ்டூடெண்ட் சரி பண்ணும்போது நம்ம ரிப்பீட்டடா டெஸ்ட் வச்சுட்டு இருந்தோம்னு சொன்னா அது கூட பாத்தீங்கன்னா ஸ்கோரோட அக்யூரசியை நம்ம இழந்துருவோம். ஸோ திஸ் இஸ் another disadvantage of longitudinal approach. So next, in this way we have to understand these are the approaches to study about the development. With this, wind up the class. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh.